Hi friends, இந்த வீடியோ ரொம்ப ஸ்பெஷல் வீடியோ. நேத்திக்கு 5th January அன்னைக்கு என்னோட யூடியூப் சேனல் 10,000 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணியிருக்கு. இட்ஸ் அ பிக் மைல்ஸ்டோன் இன் மை யூடியூப் ஜர்னி. ஸோ திஸ் வீடியோ இஸ் ஃபார் ஷேரிங் மை ஹாப்பினஸ் வித் ஆல் ஆஃப் யூ அண்ட் மை கிராட்டிடியூட் டு ஆல் ஹூ சப்போர்ட்டட் மீ, மோட்டிவேட்டட் மீ அண்ட் ட்ராவல்ட் அலாங் வித் மீ. என்னோட பிறந்த ஊர் கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிற திப்பராஜபுரம் அப்படிங்கிற அழகான கிராமம். என்னோட குழந்தை பருவத்தில் நிறையா நாட்கள் அங்கே தான் கழிச்சிருக்கேன். அதனால் அந்த நாட்கள்லாம் என்னோடய மனசில் ரொம்ப பசுமையாக இனிமையாக இருந்தது. அதனால் நான் எப்பெல்லாம் ஊருக்கு போகிறேனோ, இப்போ தான் நம்ம எல்லார் கையிலையும் கேமரா இருக்கு இல்லையா, அதனால் எப்பெல்லாம் ஊருக்கு போகிறேனோ அப்போல்லாம் நிறையா ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுப்பேன். என்னோடய குழந்தைகளோட ஷேர் பண்ணிப்பேன். என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் என்னோடய ஊரை பற்றி பெருமையாக காமிப்பேன். பாரு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி எடுத்த நிறையா வீடியோஸை போன வருஷம் ஒரு ஆகஸ்ட் மாதத்தில் உட்காந்து எடிட் பண்ணி நம்ம யூடியூப் சேனல் தான் இருக்கே அதில் போடுவோம், நம்ம ஊரை வந்து யூடியூப்பில் காமிப்போம் அப்படின்னு காமிச்சேன். இட் ரீச் ஸோ மெனி பீப்புள். நானே எதிர்பார்க்கல. என்னோடய முதல் வீடியோவே 100K வியூஸ் வந்தது. அதே கிராமத்தில் இருக்கிற என்னோடய கசின் வீட்டை போட்டேன், அதுக்கும் அதே மாதிரி ரெஸ்பான்ஸ் இருந்தது. அப்போ தான் நினச்சேன், நம்மள மாதிரியே அவங்கவுங்களோட குழந்தை பருவத்தை ரொம்ப ரசித்து அதுக்காக ஏங்கின்னு இருக்கிறவங்க நிறையா பேர் இருக்காங்க. அதனால் நம்ம இன்னும் உயிரோட்டமாக இருக்கிற நிறையா கிராமங்களை எல்லாருக்கும் காமிச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச என்னோட உறவினர்கள் இருக்கிற கிராமங்களை ஒன்றா காமிக்க ஆரம்பித்தேன். எல்லா வீடியோஸுமே நல்ல வரவேற்பை பெற்றது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இட்ஸ் நாட் ஓன்லி ஃபார் என்ஜாயிங் த வில்லேஜஸ். இந்த மாதிரி வீடியோவெல்லாம் பார்த்து இந்த மாதிரி எக்ஸ்டிங்க்ட் ஆகிற நிலைமையில் இருக்கிற கிராமங்களை திருப்பி ரிவைவ் பண்ணுறதுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியும், ஏதாவது ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷனாவது நம்மளாட்டி பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம அத்தனை பேரும் நினைக்கணும். ஏன்னா இந்த கிராமங்கள்லாம் நம்மளோட நாட்டோட பொக்கிஷங்கள். ஓகே, ஹெரிட்டேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லி மேற்கத்திய நாடுகள்லாம் இதெல்லாம் வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாகவே பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் நம்ம வந்து அது நம்மக்கிட்டக்க நிறையா இருக்கிறதுனால அதோட அருமை தெரியாமல் அதெல்லாம் வந்து நம்ம வந்து வீணாக்கின்னு இருக்கோம். அதனால நல்லதோர் வீணை செய்தே அதை நலம் கெட புழுதியில் எறிவதுண்டோ அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ எல்லாம் இருக்குது. அதனால் எல்லோரும் நிறையா பேர் வில்லேஜஸ்க்கு வாங்க, அங்கே இருக்கிற கோவில்களை பராமரிக்கிறதுல உங்களோட கான்ட்ரிபியூஷனை கொடுங்க. அங்கே ஏதாவது ஸ்கூல்ஸு, காலேஜஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் இதுக்கெல்லாம் உங்களால் ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஸோ என்னோடய வீடியோஸ் மூலமாக இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் ஆனால் கூட ஐ வில் பி த ஹாப்பியஸ்ட் பர்சன். என்னை பொறுத்த வரைக்கும் கிராமத்தை விட்டு போகாமல் அங்கேயே வாழ்ந்துட்டுருக்கிறவங்க, பணி நிமித்தமாக வெளியில் போனாலும் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் திருப்பி கிராமத்துக்கு வந்தவங்க, இளைய தலைமுறையாக இருந்தாலும் அடிக்கடி கிராமத்துக்கு வந்து இந்த கிராமத்தோட நிகழ்வுகளில் பங்கெடுத்துக்கிறவங்க, இவங்கெல்லாம் தான் வணக்கத்துக்குரியவர்கள். நம் நாட்டின் பொக்கிஷங்களான கிராமங்கள் இது போன்றவர்களால் தான் இன்னும் உயிர்ப்புடன் இருக்கிறது என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. தொடர்ந்து எனது வீடியோக்களை பாருங்கள், கிராமங்களை கண்டு மகிழுங்கள். Keep following me, supporting me and subscribe the channel, and if you really like my videos, please share it to your friends. Thank you.